லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது என்ன, 2 டிஃபன் பாக்ஸ்லயும் ஒரே மாதிரி சாப்பாடு எடுத்து வைக்கிற? புரியலம்மா. என் பேத்தி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ சாப்பிடுற அதே சாப்பாட்ட உன் பையனும் சாப்பிட்டா 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. இல்லம்மா, இத்தனை நாளா காந்திமதி அம்மா தான். ஏமா, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. உனக்கு எங்க போச்சு புத்தி? நம்மளுக்கு தெரிய வேண்டாம் நாம எங்க இருக்கோன்னு. வேலைக்காரி பையனுக்கு நல்ல சோறு கேக்குதோ? பழைய சோறு, ஊறுகா. மித்ரா, இது உனக்காக மட்டும் இல்ல, உன் பையனோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். குழந்தைங்களை நிலைமை தெரிஞ்சு வளர்க்கணும். இப்ப தானியாவுக்கு கொடுக்கற எல்லாமே அவனுக்கும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு நம்மளோட நிலைமை என்னங்கிறது அவனுக்கு தெரியாம போயிடும். அப்புறம் பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் அவன் ஆசைப்படுவான். யாருக்கு கஷ்டம் சொல்லி இதெல்லாம்? இந்தா, இத கொண்டு போய் உன் பையன் கிட்ட கொடு. வேலைக்காரி பையன் வேலைக்கார மாதிரி தான் வளரணும், புரிஞ்சுச்சா? இது என் பேத்திக்கு. என் பேத்தி கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அவ சாப்பிடுற அதே சாப்பாட்ட உன் பையனும் சாப்பிட்டா அப்புறம் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. வேலைக்காரி பையன் வேலைக்கார மாதிரி தான் வளரணும், புரிஞ்சுச்சா? அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? எதுக்கு காரை நிறுத்துனீங்க? என்ன மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. ஒன்னும் இல்ல, கார் எடுங்க. இல்ல மித்ரா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லு, என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். போதும் சாமி, போதும். உங்க உதவி போதும். நீங்க இது வரைக்கும் எனக்கு பண்ணது எல்லாம் போதும். உங்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். கார் எடுங்க, போதும். அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். போற வழியில ஏதாச்சும் நல்ல ஹோட்டலா இருந்தா பார்த்து நிறுத்துங்க. ஹோட்டலா? எதுக்கு? சொன்னதை மட்டும் செய்யுங்க ப்ளீஸ். மித்ரா, இந்த ஹோட்டல் ஓகேவா? ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சு, லேட் பண்ணாதீங்க. என்ன மித்ரா, நீ முதல்ல நீ காசு எடுத்து உள்ள வை. நீ வாங்கிட்டு வான்னு சொன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேன். இருந்த போய் வாங்கிட்டு வரேன். ஹலோ, ரொம்ப அட்வான்டேஜ்ல எடுத்துக்க வேண்டாம். இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க, அது போதும். என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லாம மறைக்கிறா.
என்ன மித்ரா? மித்ரா, ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லு. சாப்பாடு கொடுங்க முதல்ல. மித்ரா, நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன். அப்படி என்னதான் நடந்தது? என்னது இது பழைய சாதம்? ஏன் இதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வந்தா இப்ப கீழே கொட்டியிருக்க? எனக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன அக்கறை வேண்டியிருக்கு? சரி, உன் மேல வேணா எனக்கு அக்கறையும் உரிமையும் இல்லாம இருக்கலாம். ஆனா விக்ரம் மேல எனக்கு முழு உரிமையும் அக்கறையும் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மித்ரா. கண்டவங்க கிட்டலாம் என் பையன் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படணுமா சொல்லு? அவன் 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து பத்து இருக்கிற குடும்பத்தோட ஒரே வாரிசு. மித்ரா, என் மேல இருக்கிற கோவத்துல என் பையன் வாழ்க்கையும் சேர்த்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? உங்க வாரிசா? சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? விக்ரம் உங்க ரத்தம் தானான்னு சந்தேகப்பட்டவர் தானே நீங்க? இப்ப என்ன பொறுப்பு புதுசா பொத்துக்கிட்டு வருது? உங்களோட கரிசனம்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். அவன் ஒரு வேலைக்காரியோட பையனாவே இருந்துட்டு போட்டோம். எனக்கு அதுல எந்த அவமானமும் இல்ல. மித்ரா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா? போதும் வினய், போதும். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இதை வச்சு உங்க காரியத்தை சாதிக்கலாம் நினைக்காதீங்க ப்ளீஸ். இந்த சங்காத்தமே எனக்கும் என் பையனுக்கும் வேண்டாம். இல்ல மித்ரா, சாப்பாட்டை கொடுங்க. ஸ்கூலுக்கு போலாம், லேட் ஆகுது. டைம் ஆகுது. வரேன். ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, போங்க. விக்ரம், மித்ரம்மா, தானியா, உங்க 2 பேருக்கும் மம்மி லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம் மம்மி, சாப்பிடலாம் மம்மி. எனக்கு இது உனக்கு இல்லப்பா, தானியாவுக்கு. சரிம்மா, எனக்கு பசிக்கும்ல. இரு, எடுத்து தரேன். மம்மி, என்ன மம்மி இது? வெஜிடபிள் பிரியாணி விக்ரம்.
இந்தா பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. தானியாவுக்கு மட்டும் கூட்டு பொரியல்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எனக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையா மம்மி? இல்ல விக்ரம், சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதான் அம்மா உனக்கு இன்னைக்கு கடையில வாங்கிட்டு வந்தேன். அம்மா எனக்கு அந்த சாப்பாடு தாம்மா வேணும். மம்மி நாங்க வேணும்னா இந்த 2 சாப்பாட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டுமா? ஐ ஜாலியே. விக்ரம், நீ ஒண்ணு தானியா மாதிரி இல்ல. உன் மம்மி தானியா வீட்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண சர்வெண்ட் தான். நீயும் தானியாவும் ஒண்ணு இல்ல. அவ பண்றதெல்லாம் நீயும் பண்ணணும்னு நினைக்க கூடாது, சரியா? உனக்கு இந்த சாப்பாடு தான் புடி. என்ன பாக்குற? சாப்பிடு முதல்ல. தன்யா சாப்பிடு. சரி மம்மி. டேய் என்னடா இது? டேய், நான் ஒரு கட்டி அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பாதி பாட்டில் அடிச்சு முடிச்சுட்டேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிக்கிறேன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டேய் சொல்கிறா. வாட்சோக்கு மாப்பிள்ள, மணி இப்போ 10க்கு மேலே ஆச்சு. நீ புலம்ப ஆரம்பிச்சு எப்படியும் 2 மணி நேரத்துக்கு புலம்பு. இப்போ ஆரம்பிச்சதா 12 மணிக்காவது போய் தூங்க முடியும். கமான் ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, உனக்குலாம் என்னை பார்த்தா கிண்டலாக தெரியுதுல்ல? என் கஷ்டம், என் பெயின் உனக்கெல்லாம் காமெடியாக போச்சுல? ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் இல்லை. தமாசெல்லாம் பண்ணல மாப்பிள்ள. உனக்கு தெரியாதா, உன் மாமாவா இப்படி தான் சில சமயம் விவஸ்தையெல்லாம் பேசணும். ஏதோ போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஆமாயா, நீ தமாஷ் பண்ணுற அளவுக்குலாம் என் லைஃப் கேவலமாக தான் போயிட்டுருக்கு. யோ, நானே மனசு வெறுத்து போய் ஏதோ அதை வாங்கிட்டு வந்தா என்கிட்ட குடிச்சிட்டு நீ என்னையே வெறுப்பேத்துறல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும், என் பிரச்சனைலாம் நானே பார்த்துக்கிறேன். ஓ யோ, நான் உன்கிட்ட இங்கே அவமானப்படுறேன். என் புள்ள என்னடனா அந்த வீட்டில் அவமானப்படுறேன். இந்த வீட்டு ராஜா என் புள்ள விக்ரம். ஆமாம் மாப்பிள்ள. பிரின்ஸ் இளவரசன். அவதிக்கா போய் இன்னொருத்தவங்க வீட்டில் வேலைக்காரி மகனா வளரணும். ஐயோ, அவன் பிறக்கும் போது சில்வர் ஸ்பூனில் பிறக்க விட்டேன் மேம் சார். ஏய் சார், என் பொண்டாடி மித்ரா பண்ண தப்பு இல்லை, நான் பண்ண தப்பால யாரோ ஒருத்தன் வீட்டில் என் புள்ள அவமானப்பட்ட. ஏய் நீ சொல்லியா நான் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்? சொல்லியா அவன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ சொல்கிறது தலையும் புரியல காலம் புரியல. எதுவாக இருந்தாலும் விவரமாக சொல்லு. ஏதோ அவமானங்கிற. அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா விக்ரமை யாரோ அவமானப்படுத்தியிருக்காங்க, அதானே? என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லிட்டேன்னா சீக்கிரம் போய் படுத்து தூங்கிடலாம். சொல்லு. யோ, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன், நீ இன்னுமே காமெடி தான் பண்ணிட்டு இருக்கியா? அடிச்சு போயா, இதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லையா? என் பையனை அவமானப்படுத்திட்டாங்க, என்னால் தாங்கவே முடியல மாம்சு. என்னால இருந்தால் மாப்பிள்ள தாங்க முடியல. மாப்பிள்ள இதை பாரு, எதுவாக இருந்தாலும் விவரமாக சொல்கிறா. அப்போ தாண்டா நான் ஏதாவது சொல்ல முடியும். யோ மாம்ச, இன்னைக்கு நானும் மித்ராவும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போனோயா. தானே அவங்க மட்டும் வீடு சாப்பிடுவோம் சார். என் பையனுக்கு மட்டும் ஹோட்டலில் வாங்கின சாப்பாடா. கேட்டா வேலைக்காரி மகனா இது போதும் சொல்கிறாங்கயா.
ஓ ஐயோ காரணம் வேற சொல்றாங்கயா. ஆ வேலைக்காரி புள்ளெல்லாம் முதலாளி பிள்ளைக்கு சரிசமமா இருக்கக்கூடாதா? ஏயா வேலைக்காரி புள்ளனா கிடைச்சதை சாப்பிடணுமா அப்படி சொல்றாங்கயா. எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாதான். ஓ ஐயோ பாவையா சின்ன பையன், அவன் மனசுல இப்பயே தாழ்வு மனப்பாடமை விதைக்கிறாங்கயா. ஐயோ ஐயோ நீ சொல்லு மாம்ச, அது எப்படியா நியாயமாகும் சொல்லியா? நியாயம் இல்லை மாப்பிள்ள. என் பையனுக்கால அவனுக்கு என்னையா குறைச்சல? ஒரு குறைச்சலும் இல்லை மாப்பிள்ள. ராஜா அவன் ராஜா. ஏ பாரு மாம்ச, மித்ராவுக்கா நான் என்ன வேணா பொறுத்துட்டு போவேன். ஆனால் பையனை ஒன்றுனா எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்காத மாப்பிள்ள. யோ ஆ அவன் வீட்டு வாரிசுயா. ஆமாம் மாப்பிள்ள. அவன் எதுக்குயா இன்னொருத்தவங்க வீட்டில் போய் வேலைக்காரி மகனு போயிடுவானோ? தேவையே இல்லை மாப்பிள்ள. ஆ மாப்பிள்ள, இப்போ உன் பிரச்சனை என்ன எனக்கு புரிஞ்சிச்சு. ஒன்று பண்ணலாமே, ஆ இப்போ போய் படுத்துவங்க. காலையில் எல்லாத்தையும் நாம் ஃபேஸ் பண்ணலாம். சரியா? ஓ ஓ வேறு வேறு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்? போய வேறு நான் என் மகன் இது 2 பேருக்கான பிரச்சனை. ஆ இது எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். ஆ நான் பார்த்துக்கிறேன். யோ பாரு ஒன்று மட்டும் சொல்றியா? சொல்லு மாப்பிள்ள. அந்த கிளவி இருக்கிற பாரு அந்த பொம்பளை, ஆ இன்னொரு தடவை என் பையன் விஷயத்தில் மட்டும் தலையிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அந்த கிளவி நான் ஏதாவது சொல்லணுமா? குடி ஆ மாப்பிள்ள முடிச்சுக்கலாமா? ஆ வா போய் படுத்துவங்களா. உன் மாமா காலையில் வரைக்கும் மௌனத்தில் போகிறேன். நடுவில் வரைக்கும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. சரியா? என்னால் தூக்க முடியாதுப்பா. சொல்ல முடியும். ராத்திரி எந்திரிச்சு குடிச்சிட்டு மறுபடியும் நான் டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவோம். நம்ம பக்கத்தில் வச்சுக்கோ, நாளைக்கு யூஸ் ஆகும். டாடி ஹே, நீ இன்னும் தூங்காம இருக்க? இந்நேரம் நீ நல்லா தூங்கியிருப்பேன்னு நினைச்சேன். என்னாச்சு? எனக்கு தூக்கமே வரல டாடி. சுச்சோ, ஏண்டாமா? வா வா வா, அப்பா கிட்ட வா. என்னாச்சு? மித்ரமா பண்ணது நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. மித்ராமா பண்ணதை நினைச்சா? என்ன பண்ணாங்க? மித்ராமா எப்பவும் நான் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது லஞ்ச் கட்டி கொடுப்பாங்கல்ல, ஆமா, அது ஆறி போயிடுதுன்னு சொன்னேன். அதான் அவங்க மதியம் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி சமைச்சு கொண்டு வரலையா? அதெல்லாம் கொண்டு வந்தாங்க டாடி. ஆனா எனக்கு மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. விக்ரமுக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹோட்டல்லையா? ஏன்? அதான் எனக்கும் தெரியல டாடி. அது மட்டும் இல்லாம விக்ரம், நீ ஒரு வேலைக்காரியோட பையன், அத மறந்துடாத. தானியாவுக்கு ஈக்குவலா நீயும் சாப்பிடாத அப்படின்னு அவங்க சொல்றாங்கப்பா. எனக்கும் கஷ்டமாயிடுச்சுப்பா. ஏன்னா எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரி தான் லஞ்ச் கட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் மித்ராமா அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது டாடி. ஆனா விக்ரம் ரொம்ப பாவம். அதனாலதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது டாடி. நீங்களும் அந்த மாதிரி சொல்வீங்களா டாடி? ஐயோ, சே சே சே, டாடி போய் அப்படிலாம் சொல்லுவேனா? உன்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு விக்ரமையும் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நீ படிக்கிற ஸ்கூல்லையே விக்ரமையும் சேர்த்து விட்டேன். பின்ன ஏன் டாடி மித்ரமா அப்படியெல்லாம் பண்ணாங்க? விக்ரம் அவங்க அம்மா பேச்சு கேட்காம ஏதாவது குறும்பு பண்ணிருப்பான். அதனால தான் அவங்க ஏதாவது பனிஷ் பண்ணிருப்பாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி லஞ்ச் கொண்டு வருவாங்க. சரியா? நிஜமாவா சொல்றீங்க டாடி? ஆமாடா. மித்ரமா இன்னைக்கு விக்ரம திட்டின மாதிரி நாளைக்கு திட்ட மாட்டாங்கல்ல? சே சே, கண்டிப்பா அவங்க திட்ட மாட்டாங்க. அதுக்கு அப்பா கேரண்டி. சரியா? இப்போ ஓகேவா? ஸ்மைல். செல்லம்.
சரி இப்ப அப்பா மடியில படுத்து தூங்குறியா? ம். படுத்துக்கோ, அப்பா மடியில படுத்துக்கோ. தூங்கு. குட் நைட் டாடி. குட் நைட் தங்கம். சாரி விக்ரம். இன்னைக்கு அம்மா உன்னை ரொம்ப திட்டாங்க. யார் மேலேயும் இருந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு. இனிமே அம்மா உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். மித்ரா, ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு சார்? சாப்பிட ஏதாவது வேணுமா? டீ, காஃபி? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா. இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு? தானியா ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறா? என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கலையே சார். அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு எதுக்கு விக்ரம்க்கு ஹோட்டல்ல இருந்து லஞ்ச் வாங்கி கொடுத்தீங்க? இத்தனை நாள் இல்லாம இது என்ன புது பழக்கம்? அது மட்டும் இல்லாம விக்ரம வேலைக்காரி பையன் அது இதுன்னு பேசி சின்ன பசங்க மனசுல ஏன் இப்படி காம்ப்ளெக்ஸா வளர்க்குறீங்க? மித்ரா, என்னாச்சு மித்ரா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இவ முழிக்கிறத பார்த்தா மாப்பிள்ளை கிட்ட உண்மைய சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்கே. சொல்லுங்க மித்ரா, ஏன் இப்படி பேசாம நிக்கிறீங்க? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். தேவையில்லாம அவங்கள சந்தேகப்படாதீங்க சார். அப்புறம் என்ன மித்ரா, இந்த வீட்ல யாருமே எதுவுமே சொல்லாதப்போ நீங்க எதுக்கு விக்ரம்க்கு ஹோட்டல்ல இருந்து லஞ்ச் வாங்கி கொடுத்தீங்க? சொல்லுங்க. ஆ, போற வழியில டிஃபன் பாக்ஸ் கை தவறி கீழே விழுந்துருச்சு. சாப்பாடு கொட்டிடுச்சு. அதான் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தேன். அதுவும் இல்லாம விக்ரம் ஹோட்டல் சாப்பாடுனா விரும்பி சாப்பிடுவான் சார். அதான் அவனை ஹோட்டல்ல வாங்கின சாப்பாட சாப்பிட சொன்னேன் சார். ஓ, அப்படியா? அப்புறம் எதுக்கு தானியா அப்படி சொன்னா? சார், அவ சின்ன பொண்ணு. அவ என்ன பாக்குறாளோ அது அப்படியே சொல்லிருப்பான். அவ பார்க்காதப்போ என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியாதுல்ல சார். ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா விக்ரம வேலைக்காரி பையன் அது இதுன்னு பேசினதா தானியா சொன்னாலே, அது என்னது? அது வேற சார். வேறனா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க மித்ரா. சார், விக்ரம் இந்த வயசுலயே ரொம்ப அடமண்டா இருக்கான் சார். யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். அதான் அவனுக்கு புரியுற மாதிரி தானியாவும் நீயும் ஒண்ணு இல்ல. அவன் நம்ம வீட்டு முதலாளியோட பொண்ணு, நீ அவ வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியோட பையன். அவள மாதிரியே நீயும் இருக்கணும்னு ஆசைப்படாத. 2 பேருக்கும் டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கோன்னு சொன்னேன் சார். அது தப்பா சார்? தப்பு தான் மித்ரா, ரொம்ப பெரிய தப்பு. வளர்ந்து வர குழந்தைங்க கிட்ட பேசுற பேச்சு இது இல்ல மித்ரா. இதனால அவங்க மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி எல்லாம் குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்க. அது அவங்க வளர்ச்சியை பாதிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரமும் தானியாவும் ஒண்ணுதான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி வசதி வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்குங்க. நான் வரேன்.
என்னது விக்ரமும் தானியாவும் ஒன்னா? ரொம்ப தப்பாச்சே. மாப்பிள்ளை மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது. இவ ஆட்டம் போட மாப்பிள்ளையே நல்ல மேடை போட்டு தராரு. முதல்ல இதுக்கு வேட்டு வைக்கணும். மாப்பிள்ளை வாயாலேயே அந்த பையன் வேலைக்காரியோட பையன்தான்னு சொல்ல வைக்கணும். அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிக்கணும். Baba, black sheep, have you any wool? Yes sir, 3 bags full. One for the master, one for the dame, one for the little boy who lives down the lane. எங்க நீங்க இத பாடுங்க பார்க்கலாம். Baba, black sheep, have you any wool? Yes sir, 3 bags full. One for the master, one for the dame, and one for the little boy who lives down the lane. Yay! Yay, super. அழகு செல்லம். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன் மித்ரமா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீயே பாரு. அழகா இருக்கல்ல? தானியா செல்லம், என்னடா ஏன் பாட்டியை பார்த்து இப்படி அவாய்ட் பண்ற? நான் பார்க்க மாட்டேன் போங்க. ஏண்டா குட்டி, என்ன யாரோ மாதிரி நினைக்கிற? நான் உன் பாட்டிடா, உன்னை பெத்தவளோட அம்மா. வா என்கிட்ட வா, வாடா. என் கையை விடுங்க. ஏண்டா தங்கம் பாட்டியை அவாய்ட் பண்ற? நான் உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. சாக்லேட், கிரீம் பிஸ்கெட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம். என்ன தங்கம், பாட்டி தானே குடுக்கறேன், வேண்டாம் சொல்லக்கூடாது. இந்தா வாங்கி சாப்பிடு. சாக்லேட், கிரீம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா என் பல்லு சொத்தையாயிடும். இது கூட உங்களுக்கு தெரியாதா பாட்டி? பல்லு சொத்தையாயிடுமா? இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அம்மா தான் சொன்னாங்க. அம்மாவா? யாரோட அம்மா? என்னோட அம்மா சொன்னாங்க. உன்னோட அம்மாவா? யாரு உன்னோட அம்மா? இதோ மித்ரமா தான் என்னோட அம்மா. ஓ, இவதான் உன்னோட அம்மாவா? ஹேய், என்னடி நீதான் என் பேத்திய 10 மாசம் சுமந்து பெத்தவளா? சொல்லுடி, சொல்லு. ஹேய், அப்புறம் எதுக்குடி என் பேத்தி கிட்ட அப்படி சொல்லி வச்சிருக்க? பெத்தவ உசுரோட இருக்கும் போதே அவ மனசுல நீதான் அம்மான்னு விதைச்சு வச்சிருக்கன்னா நீ என்ன திட்டத்தோடடி இந்த வீட்டுக்கு வந்திருக்க? சொல்லு, சொல்லுடி. இந்த வீட்டுக்கே நீ முதலாளி ஆயிடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. தானியா சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ தெரியாம சொல்லிட்டாமா. என்னது? தெரியாம சொல்லிட்டாளா? நிறுத்தி நிதானமா நீதான் அம்மான்னு அவ ஆணி அடிச்ச மாதிரி இல்ல சொன்னா, தெரியாம சொல்லிட்டாளாமே. தெரியாம? ஏய் இங்க பாருடி, இந்த பச்சை மண்ணையே நீ இப்படி ஏமாத்தி வச்சிருக்கனா, கட்டினவள பிரிஞ்சிருக்கிற என் மாப்பிளைய மடக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்ப. இங்க பாருங்கம்மா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய் நீ யாருடி என்ன பேச வேண்டாம்னு சொல்றதுக்கு? இந்த வீட்ல இதையெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? அண்ணி எங்க இருக்கீங்க? அண்ணி இங்க வாங்க, வந்து நியாயத்தை கேளுங்களேன். வாங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். என்னாச்சு நாகு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீங்க எல்லாம் இந்த வீட்ல இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா தெரியலையா? ஒரு வேலைக்காரி அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா, நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா தான் இருக்கீங்க. சும்மா கத்திக்கிட்டு இருக்காம என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. நான் சொல்றேன் பாட்டி. மித்ரமாவ நான் இப்ப அம்மான்னு சொல்றேனா, அதுக்கு இவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கத்துறாங்க. அத்தை, இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஐயோ 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 ஐயோ, என்ன மாப்பிள்ளை இத போய் சின்ன விஷயம்னு சொல்றீங்க? என் பேத்தி ஒருத்திய வேலைக்காரின்னு இல்லாம அம்மான்னு சொல்றா. அது என்னன்னு நீங்க யாரும் கேட்காம என்ன போன்னு சொல்றீங்களா? அத்தை, இவங்கள அம்மான்னு சொன்னதுல இப்ப என்ன தப்பு?
தப்புதான் மாப்பிள. என் பேத்திய 10 மாசம் சுமந்து பெத்தவ ஏன் பொண்ணு. அவ உசுரோட இருக்கும்போது இவ எப்படி இன்னொருத்தி அம்மான்னு கூப்பிடலாம்? அதான் உங்க பொண்ணு இவ பிறந்த 6 மாசத்துல வேணான்னு சொல்லிட்டு போயாச்சுல்ல, அப்புறம் எப்படி அவங்கள அம்மான்னு கூப்பிடுவா? 6 வருஷமா வளர்த்தவங்கள தான் அம்மான்னு கூப்பிடுவா. மாப்பிள, நீங்களே இப்படி சொல்லலாமா? அதனாலதான் இவெல்லாம் இப்படி ஓவரா ஆட்டம் போடுறா. இவ மேலலாம் ஒரு குத்தமும் இல்ல, எல்லாம் உங்களை சொல்லணும். யார எந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? தானியா, இனிமே இவள நீ அம்மான்னு கூப்பிட கூடாது, சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், அம்மான்னு தான் சொல்லுவேன். தானியா, எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். இவள நீ இனிமே சர்வன்ட்னு தான் கூப்பிடணும். முடியாது, நான் இவங்களை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ம்